நன்றாக இருக்கும் முகத்தை கூட கோணலாக வைத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்து குதூகலப்படும் பலரும் தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கால்களை செல்ஃபி எடுக்க வேண்டும் என கூறி ஆச்சரியப்படுத்துகிறார் அரசு மருத்துவர் சந்திரசேகர். ஏன் கால்களை செல்ஃபி எடுக்க வேண்டும், அதனால் என்ன பயன் உள்ளது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த ஆரோக்கிய செய்தி தொகுப்பு. நாம் நமது முகத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நமது பாதங்களுக்கு கொடுக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாதங்களுக்கு சரியான அளவில் அவங்களுக்கு அவ்வளோ கவனிப்பு கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்மள எத்தனை பேர் நம்ம குளிக்கும்போது பாதங்களுக்குன்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு நம்ம கழுவி நம்ம பாதங்களை சுத்தமாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோமான்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. நம்ம முகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், கைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் நிறைய டைம் பாதங்களை நம்ம பெரிய அளவில் கவனிப்பு இல்லாமே நம்ம போயிடுது. இந்த பாதங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம குளிக்கிறச்ச நம்ம சோப் போட்டு நம்ம கழுவணும். கழுவிட்டு பாதங்களையும் நம்ம டவல் வச்சு நம்ம துடைப்போம். நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா டவலால் துடைச்சிக்குவோம் நம்ம இதுவாக. பட் அதே மாதிரி கால்களையும் நம்ம பாதங்களையும் நம்ம துடைக்கணும். கால் இடுக்குகளில் எதுவும் அழுக்கு சேராமல் அந்த இதுவும் பார்த்து நம்ம கழுவி அதை துடைக்கணும். ஸோ இது டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இது. இப்படி இருக்க இயற்கையாகவே பாதத்தில் உள்ள தோலானது சிறிது கடினமானதாக இருப்பதால் வாழ்நாளை அதிகரிக்க வேண்டுமானால் கண்களை பாதுகாப்பதை போல கால் பாதத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிறார் அரசு மருத்துவர் சந்திரசேகர். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்கள் உங்களுக்கு நம்ம சில பேருங்களுக்கு காய்ச்சி போயிடும். ஒரு சில இடங்களில் நல்லா திக்காகி தோல் தடிமனாகி உங்களுக்கு காய்ச்சி போயிடும். அப்படி இருக்கும்போது அவங்க கால்கள் நம்ம எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி வெயிட் அது முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும், அதாவது 4 foot அண்ட் ஹைண்ட் ஃபுட்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சரி பாதியாக அது போய் நம்ம நடக்கும்போது நம்ம பேலன்ஸ்டாக நம்ம நடக்க முடியும். ஸோ இந்த ஒரு சில டைம் கால்களில் காய்ச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அதை ஆங்கிலத்தில் கான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஒரு இது ஒன்று வந்துச்சுன்னா அப்போ அந்த ப்ரெஷருன்றது சரியான முறையில் பூமிக்கு கடத்தாது. அப்போ அந்த பகுதிகளில் சில டைம் உங்களுக்கு அல்சர் மாதிரி ஆகலாம், கிராக் மாதிரி ஆகலாம். இப்படி இருக்க இயற்கையாகவே பாதத்தில் உள்ள தோலானது சிறிது கடினமானதாக இருப்பதால் வாழ்நாளை அதிகரிக்க வேண்டுமானால் கண்களை பாதுகாப்பதை போல கால் பாதத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிறார் அரசு மருத்துவர் சந்திரசேகர். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்கள் உங்களுக்கு நம்ம சில பேருங்களுக்கு காய்ச்சி போயிடும். ஒரு சில இடங்களில் நல்லா திக்காகி தோல் தடிமனாகி உங்களுக்கு காய்ச்சி போயிடும். அப்படி இருக்கும்போது அவங்க கால்கள் நம்ம எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி வெயிட் அது முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும், அதாவது 4 foot அண்ட் ஹைண்ட் ஃபுட்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சரி பாதியாக அது போய் நம்ம நடக்கும்போது நம்ம பேலன்ஸ்டாக நம்ம நடக்க முடியும். காலத்தின் பரிணாம வளர்ச்சியால் வீட்டிற்கு வெளியில் மட்டுமல்ல வீட்டிற்குள்ளேயே செருப்பணியும் காலகட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் வீட்டிலும் மணல் பரப்பிலும் செருப்பு இல்லாமல் கால்களை பதிய வைத்து நடப்பதால் பாதங்களில் உள்ள உணர்ச்சிகளை மூளைக்கு சென்றடைய செய்வதுடன் எலும்புகள், தசைகள், தசை நார்கள் அனைத்தும் முழுமையான செயல்பாட்டால் உடலுக்கு புத்துணர்வு ஏற்படும். இதனை அறிந்து கொள்ள தினமும் பாதங்களை செல்ஃபி எடுத்து பார்த்தால் பாதம் மட்டுமல்ல தேகமும் நலமாகும் என்கிறார் டாக்டர் சந்திரசேகர். உடல் பருமன் இருக்கிறதுனால நிறைய பேருங்களுக்கு கால் நம்ம ஆர்ச் மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இல்லாமல் ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய பேருங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுடைய அந்த ப்ரெஷர் ஈவனாக போகாமல் அந்த எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அதனால கால்களில் வலின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம தாத்தா பாட்டிலாம் சொன்னது தான். இது மாதிரி கால்களில் வலி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் யாராவது கால் வலின்னு சொல்லி வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பீச்சு நம்மளுக்கு தெரியும், கடற்கரையில் தண்ணி அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் மணல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பாதை நம்ம பீச் மணலில் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மணலை பிடிச்சி நடக்கணும் வெறுங்காலோட. ஸோ அது ஒரு வைத்தியமாக அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ வெறுங்காலோட நடக்கிறதுன்றது ஒரு ரொம்ப ரேராக நம்ம அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வீட்லேயும் செப்பல் போட்டு நடக்கிறாங்க, அதே மாதிரி வெளியே போகும்போதும் ஷூ போட்டு நடக்கணும். ஒரு சின்ன வேலைக்கு நம்ம ஏதாவது ஒரு வாங்கணும்னு சொல்லி நம்ம போகிறோம், ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு பால் வாங்க போகிறோம், ஒரு காய்கறி வாங்க போகிறோம்னா கூட எல்லாமே செப்பல் போட்டு தான் நடக்கிறாங்க. பாதங்களில் இருக்கிற உணர்ச்சி நரம்புகளும் அந்த ரத்த ஓட்டமும் நம்ம வெறுங்காலோட நடக்கும்போது இன்னும் நல்ல சிறப்பாக அதுக்கு இன்னும் ரத்த ஓட்டமும் அதனுடைய நுண்ணிய நரம்புகள் மூளை வரையும் நம்மளுக்கு போகிறதுக்கு நம்மளுடைய
ஓவரால் நம்மளுடைய இப்போ நடக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நிறைய பேருங்களுக்கு வந்து 8000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், இல்லை 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்லாம் வச்சு நம்ம வந்து அந்த பாதம் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டெப்ஸ் நடக்கிறோன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் இந்த வெறுங்காலோடு நடக்கும்போது அதனால வந்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும்போதாவது வெறுங்காலோடு இருந்து பழகி நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம நடந்தோம்னா, ஏன்னா ஷூ இல்லை செப்பல் போடும்போது நம்ம ஒரு குறுகிய அந்த ஒரு சைஸுக்குள்ளே தான் நம்ம காலை வச்சுருப்போம். கால் வந்தவனும் நம்ம கீழே பதிய வச்சுன்னா கால் விரிஞ்சு கொடுத்து தென் நடக்கும்போது அது வந்து இயல்பு நிலைமைக்கு வரும். ஸோ அந்த இதுவே நம்ம வந்து பண்ண விடாமல் நம்ம பண்ணிடுறோம். செப்பல் இல்லைன்னா இது மாதிரி ஷூஸ் போடும்போது இது மாதிரி நம்ம இது பண்ணும்போது அங்கே இருக்க நரம்புகள், எலும்புகள், தசைநார்கள், அங்கே இருக்க தசைகள் எல்லாமே விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு கால் வலி ஏன் வருதுன்னா இது மாதிரி வெறுங்காலோட நடக்காததுனால தான்.